மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதை கண்டித்து சின்ன உடைப்பு கிராமத்தில் 2வது நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். விவரங்கள். அதாவது நந்தா, மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்காக தொடர்ந்து கோரிக்கை எழுப்பப்பட்ட நிலையில் மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்காக சுமார் 600 ஏக்கருக்கு மேல் நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் விமான நிலையம் அருகே உள்ள பரம்புப்பட்டி, சின்ன உடைப்பு, வளையங்குளம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து சுமார் 600 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விமான நிலையம் அருகே உள்ள இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட வீடுகள் கையகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்து கடந்த 2009ஆம் ஆண்டு அப்போதைய மதிப்பீட்டுப்படி பொதுமக்களுக்கு பணம் வழங்கப்படுவதாக தெரிவித்து 16 ஆண்டுகளுக்கு பிறகு இழப்பீடு தொகை வழங்கியதால் கிராம மக்கள் தங்களுக்கு 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு நிதியை வழங்குவதாகவும் இதனால் தற்போதைய மதிப்பீட்டின்படி தங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். மேலும் தங்களுக்கு 3 சென்ட் நிலம் மற்றும் குடியிருப்பதற்கான வீடுகள், அனைத்து வசதிகளுடன் கூடி அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து அதன் பிறகு தங்களை காலி செய்ய வேண்டும் என கடந்த சில நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை இந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்காக 500க்கும் மேற்பட்ட விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் நிலையெடுப்பு தாசில்தார் உள்ளிட்ட பலரும் காலையிலேயே அதிகாலையிலே வந்ததால் கிராமத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. திடீரென அதிகாரிகள் எந்த தகவலும் தெரிவிக்காமல் தங்களது வீடுகளை இறுக்கி வருவதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் சின்ன உடைப்பு சாலையில் அமர்ந்து போலீசாரையும் அதிகாரிகளையும் உள்ளே நுழைய விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 3 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது கிராம மக்கள் தாங்கள் உரிய இழப்பீடு தர வேண்டும், அதுவரை தாங்கள் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்க இருப்பதாகவும் இதனால் தங்களுக்கு வரும் சனிக்கிழமை வரை கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் நேற்று வரும் சனிக்கிழமை வரை கால அவகாசம் கொடுத்திருந்தனர். இந்த நிலையில் அதிகாரிகள் போலீசாரும் கலைந்து சென்ற பின்னரும் பொதுமக்கள் தங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கும் வரை தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்து நேற்று முதல் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் செய்து வருவதாகவும் அரசு தங்களுக்கு ஏற்கனவே தெரிவித்தபடி 3 சென்ட் நிலம், அதற்குரிய வீடுகள், மேலும் இழப்பீட்டு தொகை இந்த 2024 ஆண்டுக்கு கணக்கீட்டின்படி தங்களுக்கு வழங்க வேண்டும், அதுவரை தங்களது போராட்டத்தை கைவிட மாட்டோம், அரசு தொடர்ந்து தங்களை புறக்கணிக்கும் நிலையில் இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெறும் என பகுதி மக்கள் கூறி தற்போது பள்ளி மாணவர்களிடம் குழந்தைகளிடம் அமர்ந்து 200க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் அமர்ந்து போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அவருக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி சிவகுமார், விரிவான விவரங்கள்.